ஸோ வணக்கம் ஹோமீஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை பற்றி கோர்சஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஸ்ப்ரிங் பூட் டெவலப்மெண்ட்டுங்கிறது பேக் எண்டில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்ப்ரிங் பூட் டெவலப்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ உள்ளே போய்டும். இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகுது. நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். எனக்கு இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகுது ப்ராக்ரஸில். நம்ம ப்ராக்ரஸ் முடிஞ்சோன்னு பார்ப்போம். இப்போது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோன்னா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சிஸ்டத்தில் ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதோட வேர்ஷன் என்னென்னு பார்க்குறதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறேன். நீங்கள் டெர்மினலும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை கமாண்ட் ப்ராம்ப்ட்டும் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்டை இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு ஜாவா அப்படின்னு டைப் பண்ணால் எனக்கு வருது. ஓகேவா? அதே மாதிரி நான் ஜாவா வெர்ஷனை கண்டுபிடிக்கணும்னா ஜாவா வெர்ஷனை டைப் பண்ணால் எனக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 21 எனக்கு ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஜாவா சிங்கிறது ஜாவா கம்பைலர், எனக்கு ஜாவா கம்பைலரும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஜேடிகே, தட் மீன்ஸ் ஜாவா டெவலப்மெண்ட் கிட் எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம கோடிங் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டு தேவை. அந்த என்விரான்மெண்ட்டில் நான் இப்போ ஜாவா செட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம கோடை ரைட் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஐடி, அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் தேவை. 2 இது முக்கியமாக இந்த ஜாவாவில் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு இன்டெலிஜே, இது இருக்கிற இன்டெலிஜே யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படி ஏதாவது ஜெட்பிரெயின்ஸுங்கிற கம்பெனிக்கிட்டேருந்து. அதுவே இல்லை அப்படின்னா எக்லிப்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எக்லிப்ஸ் கொஞ்சம் ஓல்டுங்கிறதுனால அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கா. ஸோ அதனால் நான் இன்டெலிஜே யூஸ் பண்ணுறேன். இன்டெலிஜில் மொத்தம் 2 வெர்ஷன் இருக்குது. அல்டிமேட் வெர்ஷன் இருக்குது, கம்யூனிட்டி வெர்ஷன் இருக்குது. நம்மளால் வந்துட்டு ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் வந்து கம்யூனிட்டி வெர்ஷனை வச்சு டெவலப் பண்ண முடியும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஆனால் அல்டிமேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மணி பே பண்ணி நீங்கள் அல்டிமேட்டை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு இன்டெலிஜே கம்யூனிட்டி வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுறேன். விண்டோஸ்க்கு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இன்டெலிஜே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜே கம்யூனிட்டி எடிஷன் 2024.3 வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த இன்ஸ்டாலர் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செட்டப் ஓப்பன் ஆகும். ஸோ நான் எஸ் கொடுத்து உள்ளே போய்க்கிறேன். கரண்ட் வெர்ஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. நான் கண்டினியூ பண்ணான்னு கேட்குது. தட் மீன்ஸ் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால என்கிட்ட எப்படி கேட்குது, உங்களுக்கு நார்மலாக நெக்ஸ்ட்னு கேட்கும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்குது உங்களோட வெர்ஷனை. ஸோ நான் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் என்னோடய பழைய வெர்ஷன். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் நான் இந்த டியூட்டோரியலுக்காக. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கேட்குது. முக்கியமாக இந்த மெனுவை தான் நம்ம பார்க்கணும். இந்த மெனுவில் வந்துட்டு ஆட் பின் ஃபோல்டர் டு பார்த்து கொடுத்துக்கணும். இன்டெலிஜே கம்யூனிட்டி எடிஷன் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கொடுத்ததில்ல நமக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து ஜாவா தேவை, கிராடில் தேவை, ஃபார்ம் தேவை. இது எல்லாமே நான் ஏன்னு சொல்கிறேன் அடுத்தடுத்து. இந்த பின் ஃபோல்டர் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட இன்டெலிஜே வந்துட்டு டெர்மினல்லேருந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த பின் ஃபோல்டர் ஆட் பண்ணுறேன். அதேமாதிரி நம்ம கிரியேட் அசோசியேஷன் எதுக்காகனா, நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபைல்ஸ் வந்து ஜாவா ஃபைல் யூஸ் பண்ணுவோம், கிராடில் ஃபைல் யூஸ் பண்ணுவோம், பாம் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். பாம் ஃபைல் இது எல்லாமே கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுவோங்கிறதுனால அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இப்போ வந்து ரீபூட் இப்போ பண்ணவா லேட்டாக பண்ணுவான்னு கேட்குது. நம்ம லேட்டாக கூட பண்ணிக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு மேனுவலி ரீபூட் லேட்டர். தட் மீன்ஸ் நம்ம சிஸ்டத்தில் ரீபூட் பண்ணுறதுக்கு ஃபினிஷ் கொடுத்துறேன். இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் போய்ட்டு எனக்கு இங்கே இன்டெலிஜென்ட் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெலிஜே வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்டெலிஜேங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு ஐடி. அதாவது இதை நீங்கள் அளவு கொடுத்துங்க. இது ஐடின்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் மொத்தமாக கொடுத்துருக்கோம். இது சும்மா ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டாக வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரு, இங்கே வந்துட்டு உங்களுக்கு கோட் எடிட்ரு எல்லாமே கொடுத்துருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு டெர்மினல் ஆக்சஸ் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு சர்வீசஸ்ஸு, ப்ராப்ளம்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் மேவன் சப்போர்ட்லாம் நான் என்னென்னு அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ இது ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே லிட்ரலாக. ஸோ அதனால தான் நான் இது ஐடின்னு சொல்கிறேன். ஸோ இது இந்த சைடு ஃபுல்லாக உள்ளது எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு இதில் ரன் ஆகும். அதாவது எடிட்ரு நம்ம என்னென்ன ஃபைல்ஸை சூஸ் பண்ணுறோமோ நமக்கு அந்த மாதிரி ஃபைல்ஸஸ் ஓப்பன் ஆகும். நான் சொன்ன மாதிரி பாம் ஃபைல் எதுக்கு சொன்னேன்னா அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல். இந்த கான்ஃபிகரேஷன் இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இதுதான் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ். இது 2 இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நம்ம ஜாவா அப்ளிகேஷனும் சரி, ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனும் சரி நம்மளால் வந்துட்டு டெவலப் பண்ண முடியும். அதேமாதிரி இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்னு என்னென்னா, நம்ம வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட்டுங்கிறது ஒரு அப்ளிகேஷன், ரைட்டா? ஸ்ப்ரிங் பூட்டுங்கிற ஒரு ஸ்ப்ரிங் பூட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுவோம்.
அந்த அப்ளிகேஷனுக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டின நல்ல ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்டே நான் இதுலேருந்து தான் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டிபெண்டன்சிஸ்லாம் செலக்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட்டே நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஜென்ரேட் பண்ணி அதுக்குள்ளே உள்ள லாஜிக்கெலாம் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை பற்றியுமே நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் வந்துட்டு ஸ்ப்ரிங்கில் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை. ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு நான் ஸ்ப்ரிங் டெவலப்மெண்ட்டை போடவா இல்லை வந்துட்டு ஜாவா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் போடவாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நினச்சது என்னென்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜாவா டுட்டோரியல்ஸ் நிறையா இருக்குது தமிழில். ஸோ ஜாவா முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஸ்ப்ரிங் பூட்டு, ஸ்ப்ரிங் கோரு இதெல்லாம் வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜாவா போட்டுட்டு இதை போடவா இல்லை டேரெக்டாக நான் ஸ்ப்ரிங் பூட் போட்டுருவான்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.